ஆக்சுவலாக எனக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு தேவைப்படுச்சு. அந்த ரெஸ்ட் இன்னும் தான் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு விசில் போர்டு கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் பிரெயின் ராட்ஸ் போதன் கேம் வா இப்படி வளருது. பிரேக் பிரெயின் ராட்ஸ் போன்ன்ற கேமை தான் ப்ளே பண்ண போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னா நம்ம இந்த வீடியோ போய் நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. There are so many jackals and other animals in the forest, but there will be only one lion. And even if it is single, it will be the king of jungle. படம் வந்து பார்த்திங்கன்னா கேம் பிளேவில் போயிடலாம். ஓகே, எதுவும் கீழே குச்சி எத்தனை எலும்பு உடைய போகுதுன்னு தெரில. எலும்பு உடைஞ்சிச்சு. அடி லெஃப்டில் தள்ளி போய் முடியும் போல. ஓகே, இந்த இடத்துல லேண்ட் ஆகிட்டானா எவ்வளோ எலும்பு உடைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். ஓகே, எக்ஸ்ரே என்னங்க இது ஏதோ கால் எலும்பு மட்டும் தான் உடைஞ்சிருக்கு. கீழே கொஞ்சம் தான் உடைஞ்சிருக்கு. சரி, ஓகே, நம்ம நானும் வைப்போம். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு மேப்பு வந்து பார்த்திங்கன்னா குதின்னு தந்தாலி குதிக்கணும் போல். நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிட்டு குதிக்கிறதுக்கு இந்த சைடு வழியாக ஆகிட்டு ஐயோ மாட்டிக்கிட்டு கிளிச் ஆகிடும் போல். அப்போ நம்ம நார்மலாக தான் குதிக்க முடியும். எலும்பு நுழைக்கணும், எலும்பு நுறிக்கணும், அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். அவ்வளோதான். லெஃப்ட் சைடு அவ்வளோதான். அப்போ கொஞ்சம் எலும்பாவது உடஞ்சிருக்கணும். ரொம்ப கம்மியாக உடஞ்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. எப்படியும் ரொம்ப நிறைய உடஞ்சிருக்குங்க. ஓகே, ஆனால் முந்தின தடவை கொஞ்சம் தான் நல்லா உடஞ்சிருக்கு. சரி, ஓகே, நம்ம ஆரம்பம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவதாரம் மாற்றணும் போல். ஓகே, அப்கிரேட் பண்ணலாமா? ஓகே, அப்கிரேடு ஒன்ஸ் 4000 கேட்குறான் போடா. 45 ரூபா கேட்குறான். 4000 ரூபாயை கொடுத்து அப்கிரேட் பண்ணுவோம். கேரக்டர் அப்கிரேடு. ஓகே, ஃபஸ்ட் பண்ணுவோம். ஓகே, நம்ம மேப்பு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தேவைன்னு பார்ப்போம். ஓகே, மேப்பு 7000 ரூபா கேட்டுச்சு. ஒரு கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ராவே கேட்டிருக்கானுங்க போல். ஓகே, ஸ்பான் பண்ணிடுவோம். ஜம்ப்பு டபுள் உடைக்கிற எலும்பு அதாவது இது ஃபஸ்ட் லெவலுங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் எலும்பு உடையும். ஆனால் அப்கிரேட் பண்ணதுனால கொஞ்சம் அதிகமாக உடஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே, எவ்வளோ உடஞ்சிருக்கு? 2000 ரூபாய்க்கு உடஞ்சிருக்கு. இதுட்ட கம்மி தான். ஓகே, நெக்ஸ்ட்டு போவோம். ஓகே, 79% மேப்பு ஃபில் ஆகிடுச்சு. எகிரிடா. இந்த இடத்துல வந்து ஒன்று தான் நிறைய உடையுங்க. நிறைய உடைய ஒட்டுறீங்க. இங்கே ஒரு பொர்பால் ஒலி விழுந்துருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம், பொர்பால் ஒலி கோகோஃபான் ஒலி பண்ணுறோன்னு நினைக்கிறேன். எதுவும் சரியாக தெரில. ஃப்ளிப்கேட் தான் அதிகமாக அடி வாங்கியிருக்காரு. எதுவும் அவ்வளோ அடி வாங்க. புது மேப் வாங்கலான்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா புது மேப் வாங்கலாம். ஓகே, என்ன புது மேப் வருதுன்னு பார்ப்போம். 7000 ரூபாய்க்கு மேப் கிடைக்குது. சும்மா விடுவோமா? வாங்கியாச்சு. ஸ்பான் கொடுத்துருவோம். ஸ்பான் எகிரிட்டாங்க. இதில் ஒரு பைசா கிடைக்காது. 200 கிடச்சிருக்கு. 200 வச்சு நான் என்ன பண்ணுறது? 200 நான் என்ன பண்ணுறது? எகிருவோம். இது கொஞ்சம் ஹைட்டான இடம் தான். உடையுது. நல்லா உடையும். ஒன்றா இடத்த அப்கிரேட் பண்ண முடியும். அவ்வளோதான். மண்டை எலும்புலாம் நொறுங்கணும். தண்ணியில் போய் விழுந்துட்டான். இங்கே கோகோ ஃபண்ட் அடிஃபண்டும் ஏங்க 13000 ரூபா கிடச்சிருக்கு. சரிங்க, 25 தான் 15,000 ரூபாயே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மேப் எவ்வளோ காஸ்ட்டாக இருக்கணும். அம்மா அண்ணா அடி. அம்மா அடி எலும்பெல்லாம் நொறுங்கிடுச்சு. அப்போ லெஃப்டில் அடி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது எவ்வளோ வரும்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி கம்மியாக தான் வந்திருக்கு.
நான் அவ்வளோவா அடி உள்ள நினைக்கிறேன். சரி இந்த டூன் சவுர் வாங்குவோமா? ஓகே டூன் சவுர் வாங்குவோம். ஓகே 45,000 கேட்குறீங்க டூன் சவுருக்கு. ஓகே ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிப்போம் கேரக்டரை. ஊஷ்கே நம்ம ப்ரெஸ் பண்ணி எப்படி குதிப்போம். குதி ஒரு பாபு ஆனால் இது ஒரு பால் அது என்னது லிரில் இல்லாதுல. அது இந்த மைண்ட் பேர் அக்குலேருந்து இக்கு வரைக்கும் எல்லாமே தெரியும். இந்த வாட்டி அதிகமாக அடி பண்ணல. 11,000 தான் அடிபட்டுருக்கு. அதனால் நம்ம நல்லா உடஞ்சி விழுற மாதிரி இடத்துல விழணும் போல. இல்லை கல் இருக்கிற இடத்துலலாம் மோதி விழுந்தா கரெக்டாக இருக்கும். நறுக்கு இது பத்தாது, இன்னும் நல்லா உடையணும். இதுவும் பத்தாது. ஐயோ பத்தாது நீ இங்கே நின்றாத, நின்றுச்சுனா போயிடும் மட்டும். அவ்வளோ தண்ணி மேய்கிட்டு போமா. ஓகே 13,000 கிடச்சிருக்கு. என்னடா இத்தனை எலும்பு மட்டும் உடச்சிருக்கு? இவன் யாரா புது கேரக்டரு? சரி ஓகே இவனையும் சேர்த்துப்போம். இவ்வளோ எலும்பு உடஞ்சிருக்கா இதெல்லாம்? இங்கே நம்ம வந்து எலும்பு உடஞ்சி பார்த்தீங்கன்னா நான் என்னை பற்றி அட்வைஸ் பண்ணுறேன். நான் வந்து நேச்சுரல் வித் ருக்ஷித்து. நான் இப்போ பேசுகிறேன். 3 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு மூதாட்டிவேன். ஓகே இவன் எலும்பு எப்படி உடையுதுன்னு இப்போ பாருங்க. பேசவே தெரியல, வாயை திறந்து ஒழுங்காக பேச தெரியல. எப்படிலாம் பேசுகிறாங்க இவன் மட்டும். இவன் எலும்பு நோக்கியா அவ்வளோ சுகமாக இருக்காடா. கோயிலில் கடை வெட்டுறதை பார்த்து கூட அவ்வளோ சுகம். ஓகே காசு என்னடா இவ்வளோ கம்மியாக? 12,000 கம்மியான உனக்கு. உன்னை தள்ளி விட்டா கிடைக்கும்டா. உன்னை தள்ளி விட்டு 1 லட்ச ரூபா கிடைக்கும். பரவாயில்லையா? ஜம்ப் பண்ணதுக்கு 73,000 கிடச்சிருக்கு. மேப்பை டெவலப் பண்ணிடுவோம். நம்மளுக்கு லாரிலாவே போதும். ஓகே மேப்பை டெவலப் பண்ணி வச்சா நான் டூன் சகுர் வாங்கலான்னு இருந்தேன். இந்த மேப்பில் வந்து ஒரு தடவை பூச்சி அவனை வாங்கிடலான்னு நினைக்கிறேன்டா. பார்க்கலாமா? பூயா எப்போ என்ன அடி? ஆஹா தண்ணியில் கலந்துட்டாங்க. எவ்வளோ ரூபா கிடச்சிருக்கு பாப்பா? கம்மியாக தான் கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இல்லை 33,000 33,000 ரிப்கேஜ் உடஞ்சிருச்சு. நம்ம எலும்பு உடைச்சாலும் காசு தருவாங்கடா. கேள்வியை பார்த்தீங்களா கைஸ்? இந்த கேள்விக்கெலாம் ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம். ஓகே எலும்பெல்லாம் வாங்கிடுச்சு. ஆமாங்க இந்த வாட்டி நிறைய காசு கிடைக்கும் நான் நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ எலும்பு உடஞ்சிருக்கு. ஆமாம் சிஎஸ்கேக்கு பெரிய விசில் அடிக்கக்கூடாது, பெரிய சங்கு தான் விடணும். அப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் ஒரு சிஎஸ்கே ஃபேனா இல்லை ஒரு ஆர்சிபி ஃபேனான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி எம்ஐ ஃபேனாக கூட சில பேர் இருப்பானுங்க. சரி எம்ஐ ஃபேனாலும் சரி நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன். யார் சிஎஸ்கே ஃபேன் அதிகமாக இருக்கானுங்களா, ஆர்சிபி ஃபேன் அதிகமாக இருக்காங்களா, எம்ஐ ஃபேன் அதிகமாக இருக்காங்களான்னு பார்ப்போம். சிஎஸ்கே ஃபேன் லைக் பண்ணிவிடுங்க, ஆர்சிபி ஃபேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அது எம்ஐ ஃபேன் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே யாருக்கு அதிகமாக ஓட்டு விடுதுன்னு பார்ப்போமா? விசிலுக்கா, சிங்கத்துக்கா, இல்லை சங்கு சக்கரத்துக்கா? அப்படிதானே? சங்கு சக்கரம் தானடா. ஓகே நம்ம டூன் சகுர் வாங்க போகலாம். இந்த காசை வச்சு டூன் சகுர் வாங்கலாம். ஆனால் அதுக்கும் மேலேயே வாங்கலாம்னு நினைக்கிறேன். டூன் சகுர் கம்மியாக தான் இருக்கும். சரி இதுக்கப்புறம் வர்றது 900K. இது ஓவராக தான் இருக்குது. இந்த டூன் சருக்கு அப்டேட் பண்ணிடுவோம். என் பேர் டூன் சகுர் இல்லை, என் பேர் டூன் சருக்கு இல்லை, என் பேர் டூன் சகுர். ஆனால் உங்களுக்கு 9% குறைஞ்சிருச்சு. ஓகே ஜம்பு எங்கெல்லாம் அடி வாங்க போகிறான்னு மட்டும் தெரியாது. ஓகே என்ன அடி, எலும்பெல்லாம் நொறுங்குது. அடியில் அப்பா இதெல்லாம் அடிடா, இதெல்லாம் மாஸ்டர் பீஸ்டா. ஆனால் நான் ஒத்துக்கிறேன், நம்ம மாஸ்டர் பீஸ்டா. டூன் சகுர் எலும்பு ஓடிறதுக்கு எவ்வளோ கஷ்டறானுங்க.
இந்த காசை வச்சு டெவலப் ஆகிடலாம் போல. இங்கே உடனடிக்கே இவ்வளோ தரானுங்களா? இங்கே டக்கு உடஞ்சிக்கிட்டே இருக்குமே. இவ்வளோ தரானுங்க பார்க்கலாமா? ஓகே. எப்படி ஃபேன் மாதிரி சுற்றுறான் பாருங்க. கிரிட்டு சுற்றுறான். ஓகே. இன்னைக்கு கொஞ்சம் காசு அதிகமாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்பா எவ்வளோ காசு! இந்த காசு பத்தாது கண்டிப்பாக. 41% தான் வந்துருக்கு கேரக்டர்ஸ்க்கு இல்லை மேப்புக்கு. கிரிட்டு சுத்தா போகிறான். இது கிரிட்டு இல்லை பாருங்க. பட்டோட கிரிட்டு போகிறேன். கிரிட்டு அவ்வளோதான் முடிஞ்சுது. எவ்வளோ காசு தரானுங்க? டுங்கு சக்கரை போட்டு அடிச்சு 1000 கணக்கில் காசு தரானுங்க. சரி, நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு எவ்வளோ ரூபா காசு தருவானுங்கன்னு பார்த்தா தருவானுங்க பார்ப்போம். 200 எவ்வளோ கேட்குறானுங்க. ஆனால் அடுத்த கேரக்டர் அதாவது ஃப்ளூராக்கு எவ்வளோ கேட்குறானுங்கன்னா 900K அதாவது 900K கேட்குறானுங்க. 900Kனா தெரில. ஓகே. என்ன நான் அடிக்கிற அடி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூரா போனதுக்கப்புறம் நிறுத்திப்போம் வீடியோவை. ரொம்ப போச்சுன்னா டைம் ரொம்ப அதிகமாக எடுக்கிறீங்கன்னு முடிச்சுக்கோங்க. மேப்பு லோடு. அடுத்த மேப்பு சரியாகி. ஓகே. அடி பயங்கரமாக உழுது. டுங்கும் சரி சுற்று பூமி சுற்றுன்னு அடி வாங்குறான் டுங்கும் சகூரு. ஓகே. அங்கே பேர் நம்ம பக்கத்தில் நம்ம ட்வின் பிரதர் டுங்டும் சகூர் இருக்கான் பார்த்தீங்களா கைஸ்? ஓகே. ஓகே. சரி வந்து குளிச்சிருவோம். ஐயா அடுத்த மேட்ச் வாங்கலான்னு நினச்சேன். வாங்கலை போல. பாருங்க எப்படி சுற்றுறான் பாருங்க. ஃபேனோட பயங்கரமாக சுற்றுறான். கிரிட்டு நேரில் சர்க்கிள் போடுவாங்க. இங்கே உள்ளதுமா அடி அடி மண்டை தேர்ந்திருக்கிறதுக்கு அடி விழுது. ஓகே. இந்த கேஸை வச்சு கேரக்டர் வாங்க முடியாது. அதாவது ஒரு புது கொஞ்சம் மேலே போகிற மாதிரி இடம் வேணால் வாங்கலாம். ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். இங்கேருந்து குதிச்சா என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. நம்ம சப்படாம எச்சை ஓட்டி குதிச்சு போவோம். அப்பா என்ன அடி மேலே அடி வருது. இவ்வளோ காசு வருதுன்னு கொஞ்சம் அடி. ஓகே. என்ன நம்ம பிரதர்ஸ் யாராவது இருக்கானுங்களா? நம்ம எவனும் இல்லை. 100,000 வருது ஒரு தடவை அடிச்சிருக்கேன். அதாவது நம்ம இது வாங்கின அமௌண்ட்டோட பாதி. கீழே விழுவோம். இதை மாதிரி 9 தடவை கீழே வந்தோன்னு வச்சுக்கோங்க வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃபேனோட கிரிக்கெட் சுற்றுறான். இன்னும் உடனே எலும்பு பத்தாது. கண்டிப்பாக அது பத்தாதுங்க. 100லாம் வராது. கம்மியாக தான் வரும். இல்லை 100 தாண்டிடுச்சு. மண்டை உடஞ்சாலே அதிகமாக வந்துடுதுங்க. ஸ்கெலட்டனோட மண்டை பகுதி உடஞ்சாலே காசு அதிகமாக கிடைக்கும் போல. அடி உடனே அவ்வளோதான். மண்டை உடச்சினாலே ஒரு 9 தடவை அடித்தாலே அவனை ஃப்ளூரா வாங்கிடலான்னு நினைக்கிறேன். ஃப்ளூரா வாங்கிட்டு வீடியோ முடிச்சிடுவோம். அவ்வளோதான். கீழே விழுந்துட்டான். மண்டை உடஞ்சி செதிரிச்சு. ஓகே. இது 100 கிட்ட வருதான்னு பார்ப்போமா? 200 கிட்டே போதே. ஓகே. ஃப்ளூரா இப்போ இருக்க காசுக்கு வாங்க முடியாது. நம்ம பையனை அப்டேட் பண்ணிடுவோம். டுங்டும் சகூரை. ஓகே. டுங்டும் சகூரை அப்டேட் பண்ணியாச்சு. இன்னொரு வாட்டி அப்டேட் பண்ணலாம். ஏன்னா என்கிட்ட இது மேலே துட்டு இல்லை. ஓகே. இந்த வாட்டி நம்ம தேய்க்கிறோம். தட்டுறோம் தூக்குறோம். மண்டை கன்ஃபார்ம் வந்துடுச்சு. நேராக சூப்பர் பண்ண மண்டையில் அதுவும் கல் வைட்டான். ஃபேனோட கிரிட்டு சுற்றுறான். முடிஞ்சான் டும் சகூர். பாருங்க எவ்வளோ காசு வருதுன்னு. மண்டையை பொழந்துருச்சு. மண்டையை நல்லா நொறுங்கிடுச்சு. மண்டையை நொறுங்கினாலே காசு பயங்கரமாக கிடைக்கும். ஓகே. அந்த கேரக்டரை மூஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபேனோட கிரிட்டு சுற்றுறாங்க. எங்கேயோ போகிறான் அடிப்பட்டு. ஓகே. அவ்வளோதான். இவன் சோழி முடிஞ்சு. அவ்வளோதான். நம்ம அடுத்த வர காசுக்கு கேரக்டர் ஸ்டிக் அதிகப்படுத்திட முடியும். ஓகே. கட் பண்ணிடுவோம். ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்தாச்சு. இலக்கை அடைந்தாச்சு காய்ஸ். இலக்கை அடைந்தாலே போதும். ஓகே. அடி எப்போ என்ன அடி மண்டலம் நொறிச்சிடா. விட்றடாப்பா. இவன் என்ன அடி விடுது. விட்றா. ஏன்டா இப்படி அடி வாங்குற? கொஞ்சம் பொறுடா. ஏன் இவ்வளோ அடி வாங்குற?
பாருங்க எவ்வளோ எங்கேயோ போயிடுச்சு காஸ்ட் அமௌண்ட்டு. சரி நெக்ஸ்ட் டைம் போய் எவ்வளோன்னு பார்ப்போமா. மில்லியனா அப்போ கிட்டத்தட்ட 10 இன்னும் நம்ம வந்து 5 கலெக்ட் பண்ணணும். அதுக்கு இன்னும் 4 கலெக்ட் பண்ணி ஒரு இது வாங்கிடுவோம், ஃப்ளூரா வாங்கிடுவோம். ஓகே ஜம்ப். ஒரு பைசா கூட கிடைக்காதா இப்படிலாம் ஜம்ப் பண்ணால். சத்தியமாக ஒரு பைசா கூட கிடைக்கிது ஜம்ப் பண்ண பாருங்களேன். 400-500 கிடைக்குது. இதெல்லாம் 10. ஓகே ஓகே இங்கேருந்து ஜம்ப் பண்ணிடுவோம். ஓய்யா எங்கே ஜம்ப் பண்ணி எங்கேயோ போய் விட்றான் பாருங்க. மண்டை உடையணும், மண்டை செதறணும். ஓய்யா ஆனால் மேலே பனி கட்டி இருக்கும் போல. நெக்ஸ்ட் மேப்புக்கு பனி கட்டி இருக்கும் போல். எப்படி சொல்கிறான் பார்த்தீங்களா. இங்கே விழக்கூடாது, தப்பு. இங்கே ஒழுங்காக காசு கம்மியாக கிடைக்கும்டா. டே எவ்வளோ 80,000 தான் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. காசு கம்மியாக கிடைக்கும் இங்கே வந்தால். ஐயோ பூயா அப்போ என்ன அடி விடு. நீ பொறுமையாக போட, ரொம்ப அடி விழுதுடா. டேய் எப்போ சதவிட்டாண்டா. எப்படி ஃபேனோட கிரிட்டு சுற்றுறாங்க விஷயம். இன்னும் எலும்புலாம் உடையுது. இன்னும் விழுந்தா உடையுமாகமா. உடம்பே ஒரு தடவை அதிர விட்டுச்சு கீழே விழுந்ததுக்கு. ஓகே ஓகே இன்னொரு வாட்டி குதிக்கலாம். இந்த ஒரு வாட்டி குதிச்சா கிடைக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆமாம் 764 இருக்குன்னா வாய்ப்பு கிடைக்காது அதிகங்க. நம்ம இந்த ஜம்பில் கிடைக்கிறதுக்கு. ஐடியா இங்கே உள்ளதா இங்கே வந்து கிடைக்கிறது கஷ்டம். டே ஆனால் இன்னொரு ஜம்ப் எடுக்க விட்றானுங்க. எப்படியும் இல்லை வந்துருச்சு. எப்பா இங்கே விழுந்தா கூட கஷ்டம் தாங்க. இங்கே விழுந்தா கூட கஷ்டம் தான். ஒரு 100 கிடைக்கும் இங்கே விழுந்தா. பார்த்தீங்களா 100 கிடைக்கும். அதுக்கும் கிடைக்கிறது கஷ்டம். இன்னொரு வாட்டி குதிக்க விட்டானுங்களே. கீழே போய் குதிச்சிருந்தா கரெக்டாக வந்துருக்கோங்க கைஸ். இந்த வாட்டி கரெக்டாக கீழே குதிக்கிறோம் கைஸ். எங்கேயாவது போய் குதிச்சிருக்கு அவ்வளோதான். கீழே கடைசி வரையும் போயிடணும். எங்கே வேணாலும் அடி வாங்க அவ்வளோதான். இன்னும் 4 ரூபா கிடைச்சாலும் 4000 ரூபா கிடைச்சாலே போதும். நான் அடுத்த இவனை வாங்கிடுவேன். ஓகே எப்படி ரொட்டேட் ஆகிறோம் பாருங்களேன். நொறுங்குறான் டுங் டுங் சகூர். அடிக்கிறான் டுங் டுங் சகூர். அவ்வளோதான் டுங் டுங் சகூர் கதை முடிஞ்சிச்சு. 1 மில்லியன் கிடச்சிச்சிங்க நம்மளுக்கு. இதை வச்சு அந்த ஏரியாவே வாங்கிடலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ளூரா வாங்க போகிறேன். சரி இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் போன்ஸ் பிரெயின் ராட்ஸோட டே 1 முடியுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய் ஃப்ரம் விசில்போர்டு கேமிங். ஸோ பாய். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.